இது சனிக்கிழமை ஈவினிங்காக எடுத்தது. 2 நாளாக மழை பெஞ்சிக்கிட்டே இருந்ததுனால நம்ம கொல்லையில் தண்ணி பிடிக்காததுனாலையும் போய் எதையுமே பார்க்கல. இன்றைக்கி போயிட்டு எல்லாத்தையும் பார்க்கலான்னு சொல்லி தான் வந்தேன். அப்படியே வீடியோ எடுத்து உங்கள்கிட்டையும் காட்டலான்னு சொல்லிட்டு முதல்ல பூவெல்லாம் பறிச்சிடலான்னு சொல்லி பூவை பறிக்க ஆரம்பித்தாச்சு. அப்புறமா மிளகாய் நிறைய காய்ச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதமாகவே நான் கடையில் மிளகாய் வாங்குறதில்ல. என் பிள்ளை அந்த மிளகாய் செடியை வைக்கும்போது அது எங்கே காய்க்க போகுதுன்னு நினச்சேன். ஏன்னா எல்லாமே நிழலில் தான் வச்சிச்சு. பொதுவாக நிழலில் செடி வச்சா அந்த வெயில் படாத இடத்துல இருந்ததுன்னா அந்தளவுக்கு காய்க்காது. ஆனால் மிளகாய் செடி மட்டும் அப்படி இல்லைங்க, நல்லாவே காய்ச்சுது. அந்த மிளகாயை பறிக்கும் போதெல்லாம் என் பிள்ளைய நினச்சி நான் அது எப்படி சொல்கிறது, ஒரு சந்தோஷம் வரும். அவன் வச்சுட்டு காலையிலையும் சாயந்தரமும் கரெக்டாக அது தண்ணி ஊற்றுவான். கரெக்டாக அதில் எதுவும் களை வந்துருச்சுன்னா எடுத்து விட்டுக்கிட்டே தான் இருந்தான். அவன் தான் பறிக்கணும்னு சொன்னான். சரி ஓகேன்னு தான் பறிக்க விட்டாச்சு. பூவெல்லாம் பறிச்சுட்டு உருளிலெல்லாம் போட்டுட்டு மீதி இருந்து பூவை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மிளகாய் காம்பெல்லாம் கிள்ளிட்டு எடுத்து பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அப்போ தான் வீணாக போகாது. அவ்வளோதான். பிடிச்சிருந்தா